الحمد لله الذي خلق السماء بقدرته ودحى الأرض بمشيته وخلق الخلائق بإرادته واستوى على العرش كما يليق بجلاله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்ல நாயனான அல்லாஹுவை போற்றி போனதன் பின்னால் சாந்தி மதம் வேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, நிரந்தரமான மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த அத்துணை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரங்காலத்தோடு அஹ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, மூத்தவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை நம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படியாக நமக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலம் வழிகாட்டி இருக்கிறானோ அவைகளில் நம்மால் முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியாகவும் எவைகளை விட்டும் ஒதுங்கி எச்சரிக்கையாக வாழும்படியாக அல்லாஹ் நம்மை எச்சரித்திருக்கிறானோ அவை அனைத்து பாவங்களிலிருந்து முற்றுமுழுதாக விரைவாக அவசரமாக தவிர்த்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, மூத்தவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களை படைத்துவிட்டு மனிதர்களாகிய எங்களுக்கு உணர்வுகளை தந்து அந்த உணர்வுகளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில் பயன்படுத்துவது எப்படி, அதற்கு மாற்றமான வழி என்ன என்பதெல்லாம் தெளிவுபடுத்திவிட்டு இருந்த போதிலும் இந்த மனிதர்கள் சில நேரங்களில் ஆசைக்கு அடிமை, சில நேரங்களில் பார்வைகள் அவர்கள் அறியாமல் ஹராத்தை பார்த்து விடலாம், அவர்களுடைய பேச்சுகள் ஹராமானதை பேசிவிடலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களால் பாவம் நிகழ்ந்து அந்த பாவக்கரையோடு என்னிடம் வந்துவிட்டால் அவர்கள் ஆக பெரும் நஷ்டவாளிகளே என்பதை அறிந்த அல்லாஹ் நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு உயர்தரமான உன்னதமான கபரிலே இருக்கும் அனைவரும் ஏங்கக்கூடிய ஒரு நசீபு தான், பாக்கியம் தான் இந்த ரமலானுடைய பாக்கியம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாசம் என்பது நாங்க மற்ற மாதங்களை போல கேலண்டர்ல மார்க் பண்ணி இன்னைக்கு முதலாம் நாள், இன்னைக்கு இரண்டாவது நாள், இன்னைக்கு மூணாவது நாள், ஒரு வாரம் முடிஞ்சு 2 கிழமை முடிஞ்சு என்று மார்க் பண்ணி பெறற்ற மாசம் இல்ல ரமலானுடைய மாசம். இந்த ரமலானுடைய மாசம் மிகவும் புனிதமானது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மிம்பருக்கு ஏறினாங்க. மிம்பருக்கு ஏற நேரம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஆச்சரியமாக, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, மாதா யஸ்தக்பிலுக்கும் வ தஸ்தக்பிலூன், உங்கள் அனைவரையும் முன்னோக்கி வருகிறது, நீங்கள் முன்னோக்கி இருக்கிறீர்களே அது என்னவென்று தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டாங்க. சஹாபாக்கள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியோட இந்த கேள்வியை பார்த்துட்டு
எழுப்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவஹியுன் நஸல், ஏதாவது விசேஷமான வஹி இறங்கி விட்டதா? சொன்னாங்க இல்ல. திரும்ப கேட்டாங்க, அதுவுன் ஹலர், என்ன யாராவது விரோதிகள் வந்து எங்களை தாக்க தயாராகிட்டாங்களா? கண்ணியமான அன்பான சொல்லி கொஞ்சம் யோசிங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த முக்கியமான 2 கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்றால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவனமாக சொல்லி இருப்பாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல அதாக்கும் ஷஹ்ருன் அஸீம், உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்து இருக்கிறது, ரமலானுடைய மாதம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, எனவே இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒரு இலேசான மாதம் அல்ல. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபானுடைய மாதம் 2வது பிறையில திங்கட்கிழமை நாளையில தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது முன்னால் உள்ள சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்டதை போல. நாங்கள் இதுல முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த நோன்பு என்பது இந்த உம்மத்துக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு கடமை அல்ல. மாறாக இந்த நோன்பு என்பது முன்னால் உள்ள சமூகத்துக்கும் இருந்தது. ஆனால் அவங்களோட நோன்பு எங்கட மாதிரி லேசி இல்ல, எங்கட மாதிரி ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அல்ல, எங்கட மாதிரி மனைவியோட இரா நேரத்திலே ஒன்றிணைய முடியுமான நோன்பு அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல கைஸ் இப்னு சரிமா ரலியல்லாஹு தஆலா ஒரு ரிவாயத் வருது. அவர் ஒரு அன்சாரி சஹாபி. இந்த அன்சாரி சஹாபி விவசாயம் செஞ்சுட்டு மாலையில ரொம்ப டயர்டோட வராங்க. ரொம்ப டயர்டோட வந்து மனைவிட்ட இஃப்தாருடைய நேரம் கேட்கிறாங்க, ஏதாவது நோன்பு துறக்க இருக்கியா? ரொம்ப களைச்சு போனாங்க, பகலெல்லாம் வேலை. கண்ணியமான சகோதரர்களே, மனசுல நல்லா விளங்கிக்கோங்க, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த நோன்பு இலேசான நோன்பு இல்ல. அவங்க விவசாயம் செய்யாமல் நோன்பு பிடிக்க இல்ல, அவங்க பிரயாணம் செய்யாமல் நோன்பு நோக்க இல்ல. அவங்களோட நோன்பு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வருஷம் பிடிச்ச எல்லா நோன்பும் கடுமையான வெயில் காலம், எங்களை மாதிரி லேசான காலம் இல்ல. இந்த சஹாபி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, மனைவி இடத்துல ஏதாவது சாப்பாடு இருக்குதா? அவ சொன்னா, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் சாப்பாடை தயார் செஞ்சுட்டு வாரேன். வீட்டுக்குள் உள்ளால போனா வீட்டுடைய சாப்பாடு, அவருடைய சாப்பாடெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இவன் நல்ல தூக்கம். அன்றைய காலத்தின் நோன்பின் வடிவம் எப்படி தெரியுமா இருந்தது? ஒருவர் இஃப்தாருடைய நேரம் நோன்பை திறக்க முன்னால் தூங்கிவிட்டால் அடுத்த நாள் தான் திரும்ப திறக்க முடியும். சுபஹானல்லாஹ். நாங்க அப்படியா 5 மணிக்கு வந்து தூங்கினோம், 6:30 ஆயிருச்சு, மக்ரிபுடைய நேரம் ஆயிருச்சு, நாங்க இஃப்தார் செய்யல. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, நாங்க எழும்பினதும் நோன்பை திறக்கலாம். ஆனா அந்த காலத்தின் முறை என்ன தெரியுமா? இவர் திரும்ப அதே நியத்தோட இருந்து அடுத்த நாள் மக்ரிபுக்கு பின்னால தான் இஃப்தார் செய்யணும். இவர் நல்லா தூங்கிட்டாரு. மனைவி வந்தா, வந்து பார்த்தா கணவன் களைப்போட வந்த கணவன் தூங்குறாரு. ஹலத்த யா இப்னு சரிமா, ஹலத்த இப்னு சரிமா, இப்னு சரிமாவை என்ன தூங்கிட்டீங்க? உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், உங்களால இதுக்கு பின்னால திங்க இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, அவர் ஒன்றும் திங்க இல்ல, அப்படியே தூங்கினாரு. காலையில அதே நோன்பு, பகல் நேரம். சில ரிவாயத்துல வரு மஸ்ஜிதுக்கு அவர் துஹருக்கு வந்தாரு, அப்படியே மயங்கி கீழே விழுந்தாரு. கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு சம்பவம் நபி உமர்ட்ட வருது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் இரவு என் மனைவியுடன் ஒன்று சேர்ந்து விட்டேன், என்னையால தாங்க முடியல, நான் ஒன்று சேர்ந்து விட்டேன், என்ன செய்யட்டும் நாயகமே? கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்பத்துல நோன்பு எவ்வளவு சிரமம்னு பாருங்க. ஆனால் இரக்கமுள்ள அல்லாஹ் வயதை குறைத்து, காலத்தை குறைத்து, எல்லாவிலும் குறையுடைய இந்த உம்மத்துல் முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் சிறப்பாக இறக்கினான். உஹில்ல லகும் லைலத்தஸ் ஸியாம் அர்ரஃபது இலா நிசாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீண்ட ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தே, உங்களுக்கு நாங்க இரவுல மனைவிமார்களோடு ஒன்றிணைவதை ஹலாலாக்கி விட்டோம். குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் ஃபஜ்ர் உதயமாகும் வரையில, இரவில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் வேண்டியதை சாப்பிடலாம் என்ற சட்டத்தையும் நாம் உண்டாக்கி விட்டோம். கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, அதனால முன்னால் உள்ள சமூகத்துக்கு நோன்பு இருந்தது. ஆனால் எங்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய வாய்ப்புகள், நிறைய நன்மைகள். அது மட்டும் இல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரமலான் மாசம் வந்துட்டா சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஃபர்லான அமலுக்கும் 70 ஃபர்துடைய அமல் கிடைக்குது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நினைக்க வேணும் ஃபர்லான அமல்டா தொழுகை மட்டும் இல்ல, சுன்னத்தான அமல்டா முன்பின் சுன்னத்துகள் மட்டும் இல்ல. மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வாரீங்க, துஹருடைய முன் சுன்னத்தை தொழுறீங்களா, ஒரு ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் தருகிறான். ஆனால் ஹதீஸுடைய ஆழம் என்ன தெரியுமா? உங்களுடைய தொழுகை மட்டும் இல்ல, எல்லா செயல்பாடுகளுக்கும் ஃபர்லான கூலி. கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் அல்லாஹ்வை அடையும் சீசன். நாங்க நோக்கம், ஏன் ஃபஜ்ருடைய நோக்கம், என்னுடைய தஹஜ்ஜுடைய நோக்கம், என்னுடைய குர்ஆனுடைய நோக்கம் அல்லாஹ்வை அடைவது. அல்லாஹ்வின் இறைவ நேசருக்கு நல்ல சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? இந்த ரமலானுடைய மாசம். சுப்ஹானல்லாஹ், யோசிங்க. மஸ்ஜிதுக்குள்ளால வாரீங்க, வலது காலை எடுத்து வைக்கிறீங்க, அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று வாரீங்களா? ரமலான் இல்லாம 11 மாசம் காலம் வந்தாலும் நீங்கள் சுன்னத்தான அமல் செய்றீங்க. ஆனால் ஒரே ஒரு சுன்னத் அல்லாஹ் உங்களோட செயலேட்டுல ஃபர்லான அமலாக எழுதுகிறான். ஒரு மூமினை பார்த்து புன்முறுவல் கூர்ப்பது சுன்னத். ஆனால் ரமலான்ல செய்யும் போது அல்லாஹ் ஃபர்லான கூலியை தருகிறான். இரவிலே தூங்கும் போது வுஸூவுடன் வலது பக்கம் திரும்பி தூங்குவது சுன்னத். ஆனால் ரமலான்ல செய்யும் போது அல்லாஹ் ஃபர்லான கூலியை தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, நீங்க 80 வருஷம் வாழ்றீங்க, ரமலான் மாசம் இல்லாத மற்ற மாசங்கள்ல முழு வாழ்க்கையும் இந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றினாலும் அது ஃபர்துக்கு ஈடாகாது. ஆனால் ரமலான்ல செய்யற ஒரு சுன்னத் அல்லாஹ் ஃபர்துடைய கூலியை தருகிறான். கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, அதே போல தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வசுஃபிதத்தி ஷயாத்தீன், இந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், கடலிலே எரியப்படுகிறார்கள். இது இந்த உம்மத்துக்கு தனிப்பட்ட சிறப்புகள். எனவே கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானிலே நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். இன்னும் உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, இந்த ரமலானுடைய அர்த்தத்துக்கும் இந்த நோன்புக்கும் என்ன சம்பந்தம்? வஜ்ஹு தஸ்மியா என்று சொல்வார்கள். பெயர் வைக்கக்கூடிய காரணம் என்ன? ரமலான் என்றால் அரபு வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? சுட்டரிக்க கூடியது, இல்லாமல் ஆக்கக்கூடியது, அழிக்க கூடியது. நான் என்ன தெரியுமா? 11 வருஷமாக எங்களால நடந்த வாழ்க்கையில எல்லா தவறுகளையும் இந்த நோன்பு அழிச்சு கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், 11 மாசமாக எங்களால விடுபட்ட அமல்கள், எங்களால நடைபெற்ற அல்லாஹ்வுக்கு மாற்றங்கள், தௌபா இல்லாத சிறு பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் நாங்க பசியில இருக்கிற நேரம், ரமலான்ல நோன்பு பிடிச்சிருக்கிற நேரம், இஃப்தாருடைய நேரம், அல்லாஹ் எங்கட பாவங்களை போட்டு கரிச்சி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி நாள் அந்த பெருநாளைக்கு முதல் நாள் இரவு அல்லாஹ் தஆலா அந்த மனிதருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுடைய செயலேடை துப்புரவு செய்கிறான். கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, எனவே ரமலான் என்பது நாங்க நினைக்கிற மாதிரி வெறும் பசியில இருப்பது அல்ல. காலையில பசியில இருக்கிறோம், இஃப்தாருடைய நேரம் நோன்பு திறக்கிறோம், இடைப்பட்ட காலத்துல எங்கட அமல்கள் செய்வதோட கண்ணியமான அன்பான சகோதரர்களே, நாங்க எங்கட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாவங்கள்ல இருந்து எங்களை தௌபா செய்யணும். பாவங்களை எங்களை தூரமாக்க வேணும். நிறைய பாவங்கள் ரமலானுக்கு முன்னால் நடக்குது. உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்க நல்ல மன்ற ஒரு லிஸ்ட போடுங்க. நான் இந்த மாசம் தராவி விட மாட்டேன், நான் இந்த மாதம் தொழுகை விட மாட்டேன், நான் இந்த மாதம் குர்ஆன் ஓதுவேன், நான் இந்த மாதம் தஸ்பீஹ் செய்வேன். இப்படி இருப்பதோட எங்கட வாழ்க்கையில நடக்கிற ஒரு பாவத்தை லிஸ்ட் போடுங்க. காலையில எழுமினா என் வாயில தூசரம் பேசுகிறேனா அதை லிஸ்ட் போடுங்க. நான் மற்றவர்களை பத்தி புறம் பேசுறேனா அதை நீங்க
எடுத்து நாங்க முதலாவது ரமலான்ல இருந்து முடிவு எடுக்க வேணும். நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறந்து தூங்குறதுக்கு முன்னால நான் என் வாழ்க்கையை முஹாசபா செய்வேன். என் வாழ்க்கையை முஹாசபா செய்வேன். இன்றைக்கு நான் தராவி தொழுதேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா என் வாழ்க்கையில நான் இந்த பொய்யை இன்றைக்கு விட்டேனா? நான் இந்த களவை விட்டேனா? நான் இந்த கோலை விட்டேனா? நான் மற்றவர்களுக்கு செய்யும் அநியாயத்தை விட்டேனா? நான் ஒரு மணித்தியாலம் ஹராமானதுல மொபைல செலவழிக்கிற வழக்கமே இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு ரமலான் ஆரம்பிச்சுட்டு ஏன் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நான் பசிய மட்டும் எதிர்பார்க்க இல்ல. ஏன் ரமலான்ல நான் இந்த ஒரு மணித்தியாலத்தை நான் மொபைல்ல பாவிக்க இல்ல. என் நேரத்தை ஹராத்துல நான் செலவழிக்க இல்ல. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்க லிஸ்ட் போட்டு முஹாசபா செய்யற நேரம் எங்கட ரமலான் ஒரு பரிசுத்தமான ரமலானாக மாறும். உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரிசுத்தமான ரமலானை தந்து எங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நாங்க அறியாம, எங்களுக்கு தெரியாம நாங்க செஞ்ச பாவங்கள், அதனுடைய விபரீதங்கள் மோசமாக இருக்கும். ஆனால் ரமலான சரியா கழிக்கிற நேரம் அல்லாஹ் அந்த பாவத்துடைய விபரீதங்களை மாற்றுகிறான். கபாயிர் என்று சொல்லக்கூடிய கிதாபுடைய முஸன்னிஃப் ஒரு சம்பவம் எழுதுவாங்க. கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, அவங்க எழுதுவாங்க, ஒரு மனிதர் ஒரு ஊர்ல இருந்தாரு. அவர் என்ன தெரியுமா செய்வாராம்? ஒரு தெரு ஓரத்துக்கு போய் அவர் ஒரு அலான் செய்வாரு, அறிவிப்பு ஒன்று செய்வாரு. என்ன அறிவிப்பு செய்வாரு? மையரானி லா யظلمن அஹதா, மையரானி லா யظلمن அஹதா. யாரு என்னைய பார்க்கறாங்களோ அவர் ஒரு காலமும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டாரு. மக்கள் எல்லாம் போய் பார்த்தா அவருடைய ஒரு கை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது, புஜம் வரையில வெட்டப்பட்டிருந்தது. மக்கள் எல்லாம் கேட்டாங்களாம், ஏன் நீங்க அந்த அலான் செய்றீங்க? அவரை புதுதாக காணக்கூடிய மக்கள் கேட்பாங்க, ஏன் அப்படி அலான் செய்றீங்க? அவர் சொல்லுவாரு, நான் ஒரு நாள் கடலோரத்துக்கு போனேன். கடலோரத்துக்கு போற நேரம் ஒரு மனிதர் பெரிய ஒரு மீனை பிடிச்சு கொண்டு வந்தாரு. மீனை பிடிச்சு கொண்டு வந்த நேரம் அவர் ஒரு ஏழை. எனக்கு தெரியும் அவருக்கு ஆள் பலம் இல்ல, அவருக்கு அதிகார பலம் இல்ல, எனக்கு எல்லா பலமும் இருந்துச்சு. அவர்கிட்ட நான் சொன்னேன், மீனை எனக்கு தாங்களே. அவர் சொன்னாரு, என் புள்ளி எல்லாம் பசியில் இருக்கிறாங்க, என்னைய நம்பி இருக்கிறாங்க, நான் இதை கொண்டு போனா தான் அவங்களுக்கு உணவோ, என்னையால தரையலாம். இவர் எவ்வளவு கேட்டு பார்த்தாரு, சரி வரல. இவருடைய உடல் ஆரோக்கிய பலத்தால அவரை தட்டினாரு, அவரை அடிச்சாரு, அந்த மீனை பறிச்சாரு, வீட்டுக்குள்ளால கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சு. இவர் சொல்றாரு, நான் கொண்டு போற நேரம் அந்த மீன் என் விரலை கடிச்சிட்டு, நான் அதை பெருசா யோசிக்க இல்லை. அடுத்த நாள் விரல் சரியான வருத்தம். இந்த வருத்தம் நீங்கிற மாதிரி இல்ல, மீன் கடிச்ச விஷ மீனும் இல்ல, ஆனால் விரல்ல வலி குறையுது இல்ல, நாளுக்கு நாள் விரல் வலி கூடுது. நான் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, உங்களோட விரல்ல விஷம் ஏறி இருக்குது, நீங்க கட்டாயமா விரலை வெட்ட வேணும். அவர் சொன்னாங்க, விரலை வெட்டணுமா? ரைட், விரலை வெட்டியாச்சு. இந்த விரலை வெட்டினதுக்கு பின்னால் அவருக்கு வலி குறைஞ்ச மாதிரி இல்ல, திரும்ப வராரு, சொல்றாரு, எனக்கு வலி குறையுது இல்ல. கண்ணியமான சோதர்களே, பிறகு இந்த மணிக்கட்டு வரையில, பிறகு முழங்கை வரையில, பிறகு புஜம் வரையில வெட்டி முடிஞ்சாலும் அவர் அடுத்த நாள் திரும்ப வாராரு வைத்தியர்கிட்ட. சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிட்டேன், என் உடம்புல விஷம் இல்லைன்றீங்க, ஆனா எனக்கு வருத்தம் குறையுது இல்ல. டாக்டர் சொன்னார், எனக்கு ஒன்றும் செய்யலாம், கைக்கு மேல என்னால ஒன்றும் செய்யலாம். சில உலமாக்கள் வந்து சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில சரி தவறு நடந்துச்சா? அவர் இந்த விஷயத்த சொல்றாரு, நான் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சேன், மீனை பிடிச்சிட்டு வந்தேன். இவர் சொன்னாங்க, உலமாக்கள் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த மனிதனுடைய பதுவா உங்களுக்கு பலிச்சிருக்கலாம். இந்த மனுஷனுக்கு சரியான பதட்டம். போனாரு, அந்த மனிதனை தேடினாரு, வீட்டுக்கு போனாரு, வாசல தட்டினாரு, அவர் வெளியே வந்தாரு. அவர் சொன்னார், எனக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்ல. இவர் விஷயத்தை எல்லாம் வெளிப்பயங்கப்படுத்தினதுக்கு பின்னால அவர் சொன்னாராம், என்னை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க. அவர் சொன்னார், என்னையால மன்னிக்கல, நான் அவ்வளவு வருத்தப்பட்டேன், நான் அவ்வளவு சிரமப்பட்டேன். இவரை கேட்டார், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க. அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்டது மன்னிச்சு கொள்றாரு. திரும்ப அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு என்ன சரி பதுவா செஞ்சீங்களா? கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அந்த மனிதர் சொன்னாராம், நான் வீட்டுக்கு கவலையா வந்தேன், ஏன் புள்ள மனைவிமார்கள் எல்லாம் நான் கொண்டு வா அந்த ரிஸ்கை எதிர்பார்த்திருந்தாங்க, அவங்க வார நேரம் ரொம்ப
கண்ணியமான அன்பான மேலான சோதரர்களே, உங்களோட வாழ்க்கையில சில மாற்றங்கள் உருவாகலாம். நீங்க அதை தலையில போட மாட்டீங்க. நிம்மதி குறைஞ்சு போகலாம், நல்ல மனைவி மோசமாகலாம், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம், இரவுல நல்லா சாப்பிடலாம், ஆனா நிம்மதியான தூக்கம் இல்ல. நீங்க நினைக்கிறீங்க என்ன மருந்தும் நோயும் இல்ல, மருந்து எடுத்தாச்சு ஒண்ணுமாக இல்ல. பல மக்கள் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் யோசிங்க, உங்களால நடந்த என்ன சரி பாவங்கள் இருக்கிறதா? நீங்கள் தௌபா செய்யாமல் விடுபட்ட பாவங்கள் இருக்கிறதா? நீங்க மற்றவருக்கு அநியாயம் செஞ்சு உள்ளம் நொந்து நீங்க பெரும் அமல்கள் செய்யலாம், ஆனால் அந்த பதுவா உங்களை விட்டு வைக்காது. கண்ணியமான அன்பான மேலான சோதரர்களே, முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுக்கு தெரியும் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுவாங்க யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அப்படி சொல்லுவாங்க என்றால், கனவுக்கு அழகாக விளக்கம் சொல்றது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களோட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நல்ல விளக்கம் சொல்லுவாங்க. அந்த தொடர்ல அழகான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சீரவி தான், ஒரு ஆலிம் தான் இந்த முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிக பெரும் ஒரு அறிஞர். வயசு போன காலத்துல இவங்க ஒரு நாள் கடன் பிரச்சனையால சிறை பிடிக்கப்படுறாங்க. கடன் கூடி வருமானம் இல்ல, கொடுக்க ஒண்ணும் இல்ல, மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி சிறை பிடிக்கப்படுற நேரம் இவங்க ஹயால சொல்றாங்களா, எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் எனக்கு வரும். மக்கள் எல்லாம் போய் கேட்டாங்களா, முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொன்னாங்களாம், 40 வருஷத்துக்கு முன்னால. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, சொல்றாங்க 40 வருஷத்துக்கு முன்னால நான் வாலிபமாக இருந்தேன், என்ற பொருளாதாரம் நரம்பி வலிஞ்சிருந்தது. என்னையோட இருந்த ஒரு மனுஷன், அவர் பங்களோட் ஆகினாரு, லொஸ்ட் ஆகினாரு, கடனாளி ஆகினாரு. அந்த நேரத்தில் ஏண்ட உள்ளத்துல ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்பயே நான் நினைச்சேன், அல்லாஹ் இத மாதிரி என்னை சோதிக்காமல் மௌத்தாக்க மாட்டான் என்று. கண்ணியமான சொல்ல கொஞ்சம் யோசிங்க. ஒரு நாள் செய்த தவறுக்கு அடுத்த நாள் கிடைத்த தண்டனை அல்ல, 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த தவறு. சரியாக அவர்கள் கவனிக்க இல்ல, மறந்தார்கள், தவறிழைத்தார்கள். சொல்றாங்க, அந்த தவறு எனக்கு 40 வருஷத்துக்கு பின்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரமலான தந்திக்கிறான். என்ன தெரியுமா? முதலாவது வாயில நோம்போடு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் உங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குது. எவ்வளவு பசி வந்தாலும் சாப்பிட மாட்டோம், எவ்வளவு பசி வந்தாலும் குடிக்க மாட்டோம், ஆனால் உள்ளத்துல எடுங்க. நாங்க போய் பேசாம இருக்கிறோமா? புறம் பேசாம இருக்கிறோமா? ஏன் என்ன நோம்பு ஏண்ட வயிற்று பசிக்கு மட்டும்தானா? ஏண்ட கண்ணுக்கு நோம்பு இல்லையா? ஏண்ட வாய்க்கு நோம்பு இல்லையா? ஏண்ட வியாபாரத்துக்கு நோம்பு இல்லையா? ஏண்ட கைக்கு நோம்பு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். கண்ணில ஹராமத்தை பார்க்காமல் இருப்பது நோம்பு, நாவால ஹராத்தை பேசாமல் இருப்பது நோம்பு, மற்றவருடைய உள்ளத்தை உடைக்காமல் இருப்பது நோம்பு, நான் பெரியார் அவர் சின்னால் என்று தற்பெருமை பேசாமல் இருப்பது நோம்பு. கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, காதுடைய நோம்பு, கையுடைய நோம்பு, ஹராமான வியாபாரம் ரமலான்ல செய்ய வேணாம். ரிஷ்வத் லஞ்சம் கொடுத்து உங்களுக்கு உரிமை இல்லாததை அடைவதற்கு இந்த ரமலான்ல முயற்சி செய்ய வேணாம். வட்டியில நீங்க எடுக்கல, உங்களோட ஒரு கூட்டாளி போய் ஒரு வாகனம் எடுக்கிறாரு, நல்ல விளங்குது, வட்டியுடைய தொடர்பு, உங்களுக்கு அந்த நண்பனை விட்டு கொடுக்கல, நீங்க ஒரு சைத்தான் வைக்கணுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி கை வைக்க வேணாம். நபி அவர்கள் பதுவா செஞ்ச ஒன்று, லானத் செய்த ஒன்று, நல்ல 100க்கு 100 விளங்குது. ஏண்ட கூட்டாளி கோவிப்பாரு, ஆனால் நபி அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய லானத். நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய லானத் வந்தா பரவாயில்ல, நபி அவங்களோட பதுவா வந்தா பரவாயில்ல, ஆனா ஏண்ட கூட்டாளி கோவிக்க கூடாது. முஸ்லிம்களோட பேச ஏலாம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, சர்வ சாதாரணம். ரமலானுடைய மாசம் மனசுல எடுங்க, ஏண்ட கையால ஹராமான தொட மாட்டேன், ஹராமான அக்ரிமெண்ட்ல சைன் வைக்க மாட்டேன், ஹராமான இன்னொருத்தருக்கு கையால அடிக்க மாட்டேன், ஹராமான சம்பந்தம் இந்த ரமலான்ல ஒவ்வொரு நாளும் நான் செய்ய மாட்டேன், ஏண்ட கால் ஹராத்துக்கு நடக்காது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இப்படி எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் நோன்பாக கழிப்போமாக இருந்தால் அல்லாஹ் எந்த வாக்குறுதிகளை தருகிறானோ, நோன்புகளுக்கு என்ன சிறப்புகளை தருகிறானோ,
கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அதன் மூலம் தருகிறான். எனவே கண்ணியமான அன்பான மேலாசர்களே, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நாங்க நோம்போடு இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம். பசி அல்லாஹ்க்கு தேவையில்லை, அல்லாஹ்வோட ஹஸானா குறைஞ்சு போக இல்லை. நாங்க ஒரு மாசம் பசியில இருக்கிறதால அல்லாஹ்வுடைய ஹஸானா நிரம்ப போறது இல்லை, அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் என்ன தெரியுமா ரமலான்ல தரான்? ஒரு பயிற்சியை தருகிறான். என்ன பயிற்சி? நல்லா யோசிங்க. சுப்ஹானல்லாஹ், நாங்க பெட்டிஸ் திங்கிறது ஹலால், ஈச்சபழம் திங்கிறது ஹலால். ஏண்ட மனைவி நிக்காஹ் ஒப்பந்தத்தின் மூலம் செய்ய திருமணம், ஏண்ட மனைவி எனக்கு ஹலால். இவையெல்லாம் ஹலாலாக ஆக்கி அல்லாஹ் வெறுமனே ரமலான் வருது, பிறை வருது, நவைத்து வைத்தோம் மனைவியை முத்தமிடுறதை ஹராமாக்கி இருக்கிறான். ஹலாலான உணவை உட்கொள்வதை ஹராமாக்கி இருக்கிறான். இது என்ன ட்ரைனிங் தெரியுமா? ஹலால நீங்க சம்பாதிச்ச காசு முன்னால இருக்குது, வயிறு பசி தாங்கலாம். அந்த நேரத்துல கூட நீங்க ஹலால் என்றும் சாப்பிடலையே, ஏன் உங்களால 11 மாசமாக அல்லாஹ் ஹராம் ஆக்குறானே, அதன் பக்கம் போவாதென்றானே, அல்லாஹ் கோவிச்சு கொள்றானே. எனக்கு பசிச்சோ இல்லையோ தொடுறோமே, தேவையோ இல்லமோ நாடுறோமே. ஹலாலான மனைவி இருக்கிறா, ஹலாலான முறையில தேவையை பூர்த்தி செய்யலாம். ஆனா ரமலான் அல்லாத காலத்துல ஹராத்தை நாடுகிறோமே, தேவையை தாண்டி ஆசைக்கு அடிமையாகிறோமே. அல்லாஹ் என்ன தெரியுமா பயிற்சி வைக்கிறான்? உங்களுக்கு தேவை இருக்கு, பசி இருக்கு, தாகம் இருக்கு, ஹலாலான உணவு ரமலானுக்கு ஹராம், நீங்க திங்கிறீங்க இல்ல, அந்த 11 மாசமா ஹராத்தின் பக்கம் சென்றாதீங்க. இந்த ரமலானுக்காக சிறப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ரமலான் நோன்பு. இரண்டாவது சொல்லுவாங்க, அல்லாஹ் 11 மாசத்தை செழிப்பாக மாற்ற அல்லாஹ்க்கு விருப்பமாக ஒரு பயிற்சிக்காரமாக இந்த ரமலானை தந்திருக்கிறான். அதனால சிறப்பு. இன்னொரு மிக சிறப்பு சொல்லுவாங்க, ஷஹ்ருல் குர்ஆன். இது குர்ஆனுடைய மாதம், இது குர்ஆனுடைய மாதம். நிறைய பேருக்கு ஃபாத்திஹா தெரியா, குல் சூரா தெரியா, அழகா ஓதுறோமா இல்லையா தெரியா. 50 வயசு 60 வயசு, நாங்க திருத்த தயாரில்லை. கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க. இந்த குர்ஆன் என்பது யாரும் வடிவமைச்ச புத்தகம் இல்ல, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அதுக்கு அழிவு இல்லை, அது அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான நூர். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி செய்வோம். நேரம் காலம் அல்லாஹ் தந்திருக்கிறான். கடையில இருக்கிறோம், மகரிப் வரைக்கும் வேலையா? ரமலான்ல கொஞ்சம் 1 மணித்தியாலத்தை ஒதுக்குங்க. நான் 10 மணித்தியாலம் ரமலான் இல்லாத நாள்ல இருக்கிறேன். இந்த மாதத்துல ஒரு 9 மணித்தியாலம் இருப்பேன். 1 மணித்தியாலம் நான் என் நேரத்தை மஸ்ஜிதுக்கு கொடுப்பேன், ஒரு ஆளுக்கு கொடுப்பேன். என்னையால ஓதலாம், ஓதக்கூடிய ஒரு ஹாஃபிஸ, ஓதக்கூடிய ஒரு ஆலிம உட்கார வச்சு ஹஸரத் ஒரு ஜுஸு ஓதுங்க, ஏன காதால நான் கேட்கிறேன். இனிமான அன்பான சகோதரர்களே, மிக பெரும் நஷ்டம். குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி செய்வோம், அதே நேரத்தில் குர்ஆனை விளங்கவும் நாங்க முயற்சி செய்யணும். குர்ஆன் வெறுமனே கத்முல் குர்ஆன் ஓதுவதற்கு அல்லது நோய் வந்தால் ருக்கையா செய்வதற்கு மாத்திரமல்ல, அதற்கும் செய்யப்படும். ஆனால் குர்ஆன் என்பது அது ஹிதாயத், அது நூர், உள்ளத்துக்கு பட வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இரவு நேர தொழுவாங்க. எந்த அளவு யோசிப்பாங்க தெரியுமா? தாரீஹுல் உலமாக்கள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் தொழுகை நடத்துறாங்க. தொழுது கொண்டு இருக்கிற நேரம் ஒரு சூறாவை ஓதுறாங்க. அதுல ஒரு ஆயத்து வருது, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அந்த ஆயத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதின துஆ, யா அல்லாஹ், என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லா கவலையும் நான் உன்கிட்ட தான் முறைப்பாடு செய்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இதை உணர்வு ரீதியா யோசிங்க. எனக்கு பிரச்சனையை உருவாக்குறவன் அல்லாஹ், எனக்கு நோயை தருபவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் நாடாம என்ன நோயை இல்லாமல் ஆக்கலாம், என்ன பிரச்சனையை இல்லாமல் ஆக்கலாம். குர்ஆன்ல தெளிவான துஆ வருது, யா அல்லாஹ், ஏன பிரச்சனைய உன்கிட்ட நான் முறைப்பாடு செய்கிறேன். குடும்பத்துல, ஊர்ல, நாட்டுல நிறைய மக்கள் வெளிரங்கத்துல மாஷா அல்லாஹ் பெரும் கோடீஸ்வரர்களாக, தனவந்தர்களாக, அழகானவர்களாக, ஆத்திரமானவராக இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து அவங்களோட பேசுங்க, சுப்ஹானல்லாஹ். சாதாரண மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை விட 2 பிரச்சனை, நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல.
குர்ஆன்ல செலவழிங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்து ஓதுற நேரம் தேம்பி தேம்பி அழுதாங்க. எந்த அளவு அழுதாங்க தெரியுமா? அந்த காலத்துல மைக்கு இல்ல, முன் சஃப்ல தொழுவிக்கிறாங்க. அவங்களோட கடைசி வரையில இருந்த மனிதனுக்கு கூட இவங்களோட அழுகையின் சத்தம் கேட்டது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு தடவை குர்ஆன் ஓதுறாங்க. ஓதிக்கொண்டு போகும்போது இன்ன அஸாப ரப்பிக லவாகி, இன்ன அஸாப ரப்பிக லவாகி, உங்களுடைய ரப்புடைய அஸாபு வந்தே அடையும், அது சந்தேகம் இல்ல என்ற ஆயத்தை ஓதினோன்னே சத்தம் போட்டு அழுதாங்க. எந்த ஒரு அழுதாங்க என்றால் அவங்க அந்த அழுகையினால வந்த கவலையினால வரலாற்றுடைய உலமாக்கள் எழுதுறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கடுமையான காய்ச்சல், மக்கள் எல்லாம் போய் நோய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை இரவு முழுக்க ஓதி ஓதி அழுது அழுது அல்லாஹ்கிட்ட மன்றாடுறாங்க. வெறும் ஒரே ஒரு ஆயத்து. அன்பான சோதரர்களே, அற்புதமான குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனக்கு வேற புத்தகம் தேவையில்லை. குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை விளங்குவோம், அதில் இருக்கக்கூடிய வேலைகளை வாழ்க்கையில கொண்டு வருவோம். இந்த புனிதமான ரமலானின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களையும் அதே போல எங்கள் பொருளாதாரத்தையும் எங்கள் குடும்பத்தையும் அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய மகா கிருபையாளனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். சக்திக்கும் நீதான் சொந்தக்காரன் யா அல்லாஹ். நிலைமைகளுக்கு நீதான் சொந்தக்காரன் யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். புனிதமான ரமலானை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஆரம்பத்தில் பத்தில இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீ லட்சம் பேர்களை மன்னிக்கிறாய் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்களை எல்லாத்தையும் சேர்த்து யா அல்லாஹ். நாங்கள் அறியாமல் தவறு செஞ்சோம் யா அல்லாஹ். எங்களோட கண்கள் ஹராம் பார்த்து இருக்கும் யா அல்லாஹ். காதுகள் ஹராம் கேட்டு இருக்கும் யா அல்லாஹ். நாவுகள் ஹராம் பேசி இருக்கும் யா அல்லாஹ். உடல் உறுப்புகள் எல்லாம் ஹராத்தின் பக்கம் அசைந்து இருக்கும் யா அல்லாஹ். எனக்கு முறையே எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இல்லாட்டி நஷ்டவாளிகள் யா அல்லாஹ். நீ மன்னிக்கல நஷ்டவாளிகள் யா அல்லாஹ். உன்னிடத்துல மட்டும் தான் எங்களால கேட்கிறோம் யா அல்லாஹ். உரிமையாக கேட்கலாம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்திலே நல்லவர்களாக வாழலாம் யா அல்லாஹ். மனைவிக்கு முன்னால் நல்லவர்களாக இருக்கலாம் யா அல்லாஹ். பிள்ளைகளுக்கு முன்னால் நல்லவர்களாக இருக்கலாம் யா அல்லாஹ். உனக்கு மறைச்சு எங்களால பாவம் செய்யல யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாலு சிவருக்கு மத்தியில இருப்பதை நீ பார்க்கிறாய் யா அல்லாஹ். உள்ளத்தில் ஓடும் ரகசியத்தை நீ அறிகிறாய் யா அல்லாஹ். அவ்வளோ சக்திக்கு நீ சொந்தக்காரன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த கரத்தோடு கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். புனிதமான நாளிலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். புனிதமான இரவிலே புனிதமான இடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லாத்துடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உண்மையான தௌபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். இரக்கம் ரஹ்மான் எடும் வாப்பட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவனோட ஆயுள்களை பரக்கத் செய்ய யா அல்லாஹ். ஆஃபியத்தான வாழ்க்கை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், என் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஆஃபியத்தான வாழ்க்கை நசீபாக்கி யா அல்லாஹ். புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்து அதனுடைய எல்லா நன்மைகளை அடையும் நசீபை எங்கள் எல்லாருக்கும் தந்திரு யா அல்லாஹ். இந்த புனிதமான ரமலானுடைய கடைசி நாள்ல பொது மன்னிப்பு சில மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பொது மன்னிப்பு கூட சில பாவிகளுக்கு இல்லை யா அல்லாஹ். அந்த கூட்டத்தை விட்டு எங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து யா அல்லாஹ். இந்த ரமலானின் மூலம் உயர்தரமான ஜன்னத்தை அடையும் நசீபை எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.